இயேசுவின் ஜெயம். கிறிஸ்தேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காய் தேவனை துதிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாசத்துல நம்மளை நிறுத்தி இருக்கிற தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 60 வசனம் 22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள்ல ஆவியானவர் பேசின உணர்த்தின வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்துல இருந்துதான். இது இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தமாய் ஆவியானவர் தெளிவாய் சொன்னிய காரியம். இந்த நாள்ல மெடிடேட் பண்றப்போ, நான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காய் ஆவியானவரிடத்துல உட்கார்ந்து கேட்கிறப்போ ஆவியானவர் சொன்ன காரியம், இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம் அநேகராலே அநேக நேரத்தில் சுதந்திரிக்க முடியாமல் போகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது ஒரு தெளிவான வாக்கு தத்தம். எளியவனை, ஒன்றுமில்லாமல் இருக்கிறவனை தேவன் எவ்வாறு உயர்த்துகிறார், அதை தேவன் எவ்வாறு செய்கிறார், அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது. ஆனா நாம எப்படி தெரியுமா, காலையில ஆவியானவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தர்றாருன்னா ஈவினிங் அவர்கிட்ட விசாரிப்போம், ஏதாவது அப்டேட் இருக்கா ஆண்டவரே அப்படின்னு. அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான வாக்குத்தத்தங்கள் ஏன் நம்மளால சுதந்திரிக்க முடியறது கிடையாது? அதாவது எதனால ஆண்டவர் தந்துட்டாரு, ஆனாலும் என் கைகளிலே அதை ஏன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நிறைய நேரத்துல நம்ம இந்த வாக்கு தத்தங்களை குறித்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மாம்சத்துல முடிவெடுத்து எனக்கு இருக்கிற முந்தின எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். நம்ம எப்போ நம்முடைய மாம்சத்தை உள்ள கொண்டு வர்றோமோ, வாக்கு தத்தத்தை காதால கேட்க முடியும், கண்ணால பார்க்க முடியும், ஆனால் கைகள்ல சுதந்திரிக்க முடியாது. நம்ம இந்த காரியத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, பேதுருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 1ல இருந்து 11வது வசனங்களை பார்த்தோம் அப்படின்னா, பேதுருவையும் இயேசுவையும் குறித்து, அவங்களுக்குள்ள இருந்த அந்த கான்வர்சேஷனை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பேதுரு யார். அவர் ஒரு ஃபிஷர்மேன். அதாவது நல்லா சின்ன வயசுல இருந்து பயங்கரமா ட்ரெயின் ஆன ஒரு பர்சன். ஆனால் அவரால் ஃபிஷ் பிடிக்க முடிஞ்சுதா, மீன் பிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. 5வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுறது, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பார்த்து பீட்டர் சொல்றாரு, நாங்க நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டோம் ஆண்டவரே, எதுவுமே பிடிக்க முடியல அப்படின்னு. அப்படியானால் இவங்க நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, தனக்கு இருந்த நாலேஜை வச்சு அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒண்ணுமே அவருக்கு சக்சஸ் ஆகல. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படித்தான். நம்மளுடைய அனுபவங்களை, நம்மளுக்கு இருக்கிற அந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜை வச்சு நம்ம நிறைய விஷயத்த ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்மால அதுல வெற்றி பெற அநேக நேரத்துல முடியாமல் போகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க மறுபடியும் போய் கடல்ல ஆழமா வலைய வீசுங்க அப்படின்னு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது கரெக்டா, அவர் சொன்னது கரெக்டான்னு பார்த்தா என்டையர்லி பேட்டர்ன் ஒரு தவறான பேட்டர்ன். ஏன் அப்படின்னா, மீனவர்கள் நைட்டு தான் கடலுக்குள்ள போவாங்க மீன் பிடிக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா நைட்டு தான் மீன் பிடிக்க முடியும், பகல்ல மீனை பிடிக்க முடியாது. ஆனா இங்க நைட்டு ஃபுல்லா முடிஞ்சு பகல்ல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு பேதுரு மறுபடியும் கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில். இன்னைக்கு ஏற்ற காலத்தில் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன திரும்ப நினைப்போம்? நமக்கு ஃபேவரான நேரம், எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கிற நேரம், இந்த நேரத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு. அது கிடையாது. இந்த ஏற்ற நேரம் தேவனுக்கு ஏற்ற நேரம், தேவன் நமக்காய் குறித்து வைத்திருக்கிற நேரம். அதைத்தான் அவர் சொல்றாரு. ஒருவேளை அந்த நேரமானது உலகத்தின் பார்வையில ஒரு ராங் டைமா இருக்கலாம்,
ஒரு தவறான நேரமாய் அந்த சூழ்நிலைக்கு இருக்கலாம். ஆனாலும் காரியங்களை மாற்ற கர்த்தரால கூடும். இங்க என்ன நடக்குது? பேதுரு பகல்ல போறாரு. மறுபடியும் நமக்கு தெரியும், வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் அவங்க மீன் பிடிச்சாங்க அப்படின்னு. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. பிரச்சனை மீன் பிடிக்க முடியாத சூழ்நிலையில பிரச்சனை. இதெல்லாம் இருந்த போதிலும் பேதுரு செஞ்ச காரியம், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, எந்த நேரத்துல செய்ய சொன்னாரோ அதை பிளாங்கா நம்பினாரு. அந்த ஃபெய்த்தோட போய் கடலுக்குள்ள போனாரு, வலைய வீசினாரு, மீன்களை அள்ளி கொண்டு வந்தார். நம்ம எத்தனை பேர் இதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும்? தேவன் காட்டுற டைம்ல அந்த விஷயம் நமக்கு தெரியும், இந்த நேரத்துல இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. ஆனாலும் நம்ம எத்தனை பேர் அதை செய்ய ரெடியா இருக்கும்? நம்ம நாலேஜை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கிறோமா? மார்க்கெட்ல இப்போ சக்சஸ் ஆகுமா, சக்சஸ் ஆகாதா, இந்த சீசனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதா, இது அனலைஸ் பண்றோமா? அல்லது தேவன் சொல்லிட்டாரு, ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார், நான் செய்வேன் அப்படின்னு செய்யறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னும் அடுத்ததாக மறுபடியுமாய் பேதுரு நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிளையும் காட்டுறாரு. இப்போ பேதுரு ஜீசஸால ட்ரெயின் ஆயிட்டாரு. இப்போ ஜீசஸ் மரித்து அவர் உயிர் தெழுந்தாச்சு. இது ஒரு பக்கம் ஜீசஸோட ஸ்டோரி ஓவர்னு பேதுரு நினைச்சிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல மறுபடியும் அவரு மீன் பிடிக்க போகிறார். அட்லீஸ்ட் இப்பவாவது அவர் சக்சஸ் ஆனார்னு பார்த்தா அப்பவும் கிடையாது. அங்க நம்ம வாசிக்கிறோம், நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்றாங்க, பழைய கதை தான், எதுவுமே மீன் பிடிக்க முடியல. என கண்மானவர்களே, எப்போ ஒருவேளை பேதுரு அவர் நினைச்சிருப்பாரு, இயேசு கிறிஸ்து கூட இருந்து நான் நிறைய விஷயத்துல ஒழுங்காயிட்டேன், இப்போ என் மேல அனாயிட்டிங் இருக்கு, என்னைய பிசாச துரத்துற அளவுக்கு கூட ஜீசஸ் என்னைய யூஸ் பண்ணாரு, சோ இப்போ நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு ஒருவேளை பேதுரு நினைச்சிருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்மில் அநேகர் இப்படித்தான் நினைக்கிறோம். ஒரு காரியத்துல நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். ஆனா இப்போ நான் அபிஷேகம் பெற்று விட்டேன், ஆவியானவர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கும்போது காரியமெல்லாம் வாய்க்கும் அப்படின்ற வசனம் எனக்கு சொல்லுதுன்னு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? மாம்சத்தில் எங்க விட்டுட்டு வந்தோமோ அந்த இடத்துல மறுபடியும் போய் நிக்கிறோம். மறுபடியும் அதே காரியத்தை நம்ம மாம்சத்துல ட்ரை பண்றோம். விளைவு பேதுருவே மாதிரி தான், ஒன்றுமில்லாமைதான். எனக்கு அன்பானவர்களே, இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் சொல்றாரு, இப்பா ஒண்ணு இல்லாம வந்திருக்கீங்களா, வலைய படகுக்கு வலது பக்கம் போடுங்க அப்படின்னு. மறுபடியும் பேதுரு செய்கிறார். அங்க பெரிய பெரிய மீன்களை அவர் எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இதை போலத்தான் நம்ம செய்கிற காரியம், மாம்சத்துல செய்கிற காரியம் ஃபெயிலியர் ஆகுதா, கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்க வேண்டும். நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரே அதே இடத்துலதான் ட்ரை பண்ணேன், அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே, இப்ப லெஃப்ட் ரைட்டு மாறுறதுனால என்ன ஆக போகுது? இந்த கொஸ்டின் இருதயத்திலையும் வரக்கூடாது, வாயிலையும் வரக்கூடாது. மாறாக தேவன் என்ன காண்பிக்கிறாரோ, ஆவியானவர் எதை உணர்த்துகிறாரோ அதை நாம் செய்யும் போது நம்ம அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம். என கண்மானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில நாம் அவரோடு கூட இருக்கும்போது, அவர் சொல்லுகிற காரியங்களை செய்யும் போது நமக்கு காரியங்கள் வாய்ப்பதை, காரியங்கள் மாறுவதை நாம் பார்க்க முடியும். இத பேதுருடைய வாழ்க்கையில நம்ம தெளிவா பார்க்கலாம். எப்போ ஆவியானவராலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, எப்போது வாக்குத்தத்தத்தின் ஆவியானவரை அவர் பெற்றுக்கொண்டாரோ, அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலருடைய நடபடிகள்ல நம்ம தொடர்ந்து வாசித்தா தெரியும், அவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினாரோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். இன்னும் பார்க்கிறோம், ஜனங்களுக்கு அவரை குறித்த பயம் இருந்தது. அவர் மூலமாய் தேவன் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை ஜனங்கள் மத்தியிலே காண்பித்தார். ஏதோ பேதுரு நம்ம நினைக்கிறது அவர் மறுதளிச்சாரு, இயேசுவோடு கூட இருந்தாரு, கடல்ல குதிக்கிற அளவுக்கு ஒரு தீவிர பக்தனா இருந்தார் அப்படின்னு மாத்திரம் கிடையாது. மாறாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது, கடைசியா அவர் மரித்தது எப்படி அப்படின்னா, இயேசுவை போல அவரையும் சிலுவையில் அறைந்து கொலை செய்ய பார்த்தாங்க.
இப்ப சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை போல கொலை செய்யப்பட நான் எந்த விதத்திலும் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தலைகீழாக சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர் இந்த பேதுரு. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுடனே கூட அவருக்காக சுவிசேஷத்திற்காக மரணிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்போது தேவனுக்காய் தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அவர் சொல்வதை எல்லாவற்றையும் கேட்டு வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போது இங்கே சொல்லி இருக்கிற பிரகாரம் சிறியவர்களாய் இருக்கிற நம்மை அவர் உயர்த்த வல்லவர். அதுவும் எப்படி? கர்த்தராகிய நான் அவர்தான் செய்வாரு. ஏற்ற காலத்தில் அவருடைய வேலை எப்போது இருக்கிறதோ அப்போது அதை தீவிரமாய் நடப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வருஷத்துல இத்தனை மாதங்களும் எங்களை நீங்க நடத்தி வர்றீங்க தகப்பனே. அப்பா, எல்லா நேரத்திலும் உமது கரம் எங்களை பாதுகாத்து வருகிற உமது மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. எங்கள் அநேகர் இந்த வாக்கு தத்தத்தை கண்ணால பார்க்க முடியுது, ஆனாலும் கைகளிலே சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, முற்றிலுமா எங்களை உமது கையிலே ஒப்பு கொடுத்து உமது வேலைக்காக நாங்கள் காத்திருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எல்லா நேரத்திலும் தகப்பனே நாங்கள் சூழ்நிலையை பார்க்காம, எங்களுக்கு ஃபேவரான சிச்சுவேஷன்ஸை பார்க்காம, எங்களுடைய நாலேஜை சார்ந்து இருக்காம, ஆவியானவரே உங்களை மாத்திர சார்ந்திருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, உமது வேலைக்காக காத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.